வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரைஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா அஃபர்மேஷன்ஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் மீ. ஏன் எனக்கு மட்டும் எதுவும் நடக்க மாட்டேங்குது, என்னால் மட்டும் ஏன் முடியல, ஏன் லைஃப் மட்டும் ஏன் இப்படி இருக்குது. சில உறுதிமொழிகள் இந்த அஃபர்மேஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லியிருப்பாங்க, நம்ம பாட்டி தாத்தாலாம் கூட அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஏப்பா ஸ்ரீராம ஜெயம் எழுதுப்பா, எப்பா ப்ரைஸ் த லார்ட் அப்படின்றது எழுதுப்பா அப்படின்லாம். இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் எழுதக்கூடிய அஃபர்மேஷன்ஸ். வளர்ந்த பின்பு இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்லாம் சொல்லக்கூடிய பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ், நல்லா பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது சம்டைம்ஸ் சில பேருக்கு சில நேரங்களில் என்ன தோணுன்னா, இந்த அஃபர்மேஷன்ஸ்லாம் எழுதியும் நம்ம என்ன தான் பாசிட்டிவாக திங்க் பண்ணாலும் நமக்கு மட்டும் ஏன் எந்த ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குது, நம்மளால் மட்டும் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியல, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தோணும் பொழுது அதுக்கு என்ன அப்படின்ற ஒரு சொல்யூஷன் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அப்படி என்னங்க இந்த அஃபர்மேஷன்ஸ் சில சமயம் ஒர்க் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா ஒரு 5 டிப்ஸை கொடுக்குறேங்க. கண்டிப்பாக இந்த தவறுகள் நீங்கள் செஞ்சுருக்கலாம். அதில் முதல் தவறு அப்படின்னா அன்னோன் ஃபீல் யூ மே லூஸ். அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் ஆள் மனசில் நமக்கு இது கிடைக்காது, நம்மளால் இதை அச்சீவ் பண்ண முடியாது, எந்த ஒரு நிமிஷம் நீங்கள் இது நமக்கு கிடைக்குமா, இது நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிமிஷமே முடிஞ்சு போச்சு ஜோலி அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ தெரிஞ்சோ தெரியாமல் கூட உங்கள் மனசில் நமக்கு இது கிடைக்குமா, இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட்டுன்றதே உங்களுக்கு வரக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஒரே ஒரு டிப்ஸ் கொடுக்கலான்னா, இந்த டவுட்டு உங்களுக்குள்ளார இருக்கக்கூடியதை அறவே நீக்கிடுங்க. ஸோ unless and until you uproot your doubt feeling unknowingly which is there in your subconscious mind, அப்போ தாங்க உங்களால் நீங்கள் நினைச்சதை அச்சீவ் பண்ண. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னோயிங்லி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மனசில் நமக்கு தெரியாமலே சில சமயங்கள் இட் இஸ் இம்பாசிபிள், நம்மளால் அது முடியாது அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு ஆள் மனசில் இருக்கக்கூடிய சில எண்ணங்கள், நம்மளை பற்றி நம்மளே ஒரு தாழ்வு மனப்பான்மை எங்கோ ஒரு இடத்துல இருக்கும், அதை அப்படியே இம்பாசிபிள் அப்படின்னு இருக்கக்கூடியதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஃபுட்டேஜ் வீடியோவில் அந்த அப்படின்றத எடுத்துகிட்டு எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிப் உங்களுக்கு அன்னோயிங்காக இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்டை கூட எரேஸ் பண்ணிவிடுங்க. அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராங் ஃப்ரேசஸ், நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு தவறான வார்த்தைகள் நம்ம உபயோகப்படுத்துவது, அதுதாங்க செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மனசுக்குள்ளார சில வார்த்தைகள் பேசுவோம், ஒரு நாளைக்கு எவ்வளோ வார்த்தைகள் பேசுவோம் அப்படின்றது கூட நம்ம சேனலில் ஒரு காணொலி போட்டிருக்கோம். ஸோ அந்த வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகள் பாசிட்டிவாக இருக்கக்கூடியது, எத்தனை வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கக்கூடியது அப்படின்றதெல்லாம் அந்த காணொலியில் அந்த வீடியோவில் நான் பேசியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது நமக்குள்ளார இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான், அதான் வார்த்தைகள். ஸோ அந்த வார்த்தைகள் எந்தெந்த வார்த்தைகள் என்னென்ன இம்பேக்டை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழில் நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரிங்க, ஆத்தாடி என் வாழ்க்கை பிரேக் இல்லாமல் ஓடுதே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறது, ஒரு நாள் நான் நினச்சது போலவே நடக்க மாட்டேங்குது, இது என்ன ஒரு துரதிர்ஷ்டம், ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்ற மாதிரி, எப்பா முடியலடா சாமி, என் வாழ்க்கையில் எவ்வளவோ பார்த்தாச்சுரா அப்படின்ற மாதிரி. அடுத்து டோட்டலாக ஜோலியை முடிச்சிட்டானுங்கடா, நம்ம இனிமேல் மேலே ஏந்திரிக்கவே முடியாது. அடுத்து கடைசியாக எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இது எனக்கு மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம வாழறதுக்கே நம்ம லாக்கி கிடையாதா இப்படின்ற மாதிரிலாம் எண்ணங்கள் வந்துட்டுருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு இதை சொன்னது நம்ம வடிவேல் டயலாக் மாதிரியே இருக்கிறத சொல்லிட்டேன். அதாவது நெகட்டிவாக நம்ம மனசுக்குள்ளார ஒரு செல்ஃப் டாக், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் டாக்கை அறவே நிறுத்திடணும். அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்வேஸ் ஹாவ் லைக் திஸ், ஐ ஆம் இன் கண்ட்ரோல் ஆஃப் மை லைஃப். என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி அது என்னுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. டுடே வில் பி a great day for me. I focus on what I want. I can handle anything that comes my way. I have all the strength and confidence within me that I need to succeed. Everything in life happens for me, it is for meant for me அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட எப்பயும் நினச்சி பாருங்கள். உங்களுடைய செல்ஃப் டாக், உங்களுடைய வேர்ட்ஸ், உங்களுடைய தாட்ஸ் தாங்க
அடுத்து உங்களுக்கு ஆக்ஷனில் வந்து நிற்கும். ஸோ ஆல்வேஸ் ராங் ஃப்ரேசஸ் அறவே நீக்கிடுங்க. என்ன அப்படின்னா திரும்ப ஒரு தடவை சொல்லுவேன், ஆத்தாடி என் வாழ்க்கை பிரேக் இல்லாமல் ஓடுதே, ஒரு நாள் தான் நான் நினச்சதே நடக்காதா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, முடியலடா சாமி, டோட்டலாக நம்ம ஜோலியை முடிச்சிட்டாங்க இப்படின்ற மாதிரி என்னைக்கு நினைக்காதீங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறோன்னா இந்த 5 things செல்ஃப் டாக் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஒரு விஷயம், இதை சொல்லாதீங்க, இதை செய்யுங்க, இதை சொல்லுங்க. அதாவது ஐ கான்ட் டூ தட், ஐ டோன்ட் டிசர்வ் தட், ஐ எம் நாட் இனஃப் ஃபார் தட், தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ட்ரையிங், ஐ மெஸ்ட் அப் டூ மச் டு ஸ்டார்ட் ஓவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறத நிறுத்திடுங்க. அதுக்கு பதிலாக எப்படி சொல்லுங்கன்னா, ஐ கேன் அண்ட் இட்ஸ் மைன், திஸ் இஸ் ஃபார் மீ, ஐ எம் யுனிக், ஹியர் இஸ் வேர் ஐ கேன் ஸ்டாண்ட் டூயிங் டிஃப்ரெண்ட்லி, ஐ மேட் அ மிஸ்டேக் பட் ஐ வில் ஸ்ட்ரைக் வித் அ நியூ ஒன். இந்த மாதிரி வித்தியாசமாக அடுத்த ஒரு வேறு கோணங்களில் உங்களுடைய செல்ஃப் டாக்கை யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். மூன்றாவது முக்கியமானது, யூ ஃபெயில் டு டேக் பெயில் ஃபார் அ ஃபெயில். ஆமாங்க, தப்பு செஞ்சவங்க தான் லாயர் வந்து பெயில் எடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்கே பெயில் எடுக்கணும் அப்படின்னா எல்லாருமே வந்து தோல்வி தாங்க வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தோல்வி அப்படின்றதுக்கு ஒரு பெயில் கொடுத்து திரும்ப அடுத்து ஒரு முயற்சி எடுத்து அதுக்கு அடுத்தது வெற்றி பெறுவது தான் மனிதனுடைய தலையாய கடமை, தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். இப்படி பார்க்கணும்னு சொல்லணும்னு பார்த்தீங்களேன், நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து ராக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா த கிரேட் அப்ரஹாம் லிங்கனாக இருக்கட்டும். ஒரு மனுஷன் ஒரு 30 வருஷமாக ஃபெயிலியரை மட்டுமே பார்த்து கடைசியாக ஒரு நாட்டின் பிரசிடெண்ட்டாக வராரு அப்படின்னா அவர்கிட்டேருந்து நம்ம எவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. த ராக் வாழ்க்கையில் எங்கு ரோட்லலாம் படுத்து வாழ்ந்தவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹாலிவுட்டாக இருக்கட்டும், ரெஸ்லிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே கலக்கிட்டு இருக்கக்கூடியவர் த ராக்கு. இதுக்கு எல்லாமே என்ன காரணம்? டேர் டு திங்க் பியாண்ட் எனிதிங் எல்ஸ், ஆல்வேஸ் பி டேர் எனஃப், ட்ரை, ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்ட்ரைக் இட் வித் கான்ஃபிடென்ஸ். ஆமாங்க, வாழ்க்கையில் வந்து தோல்வி அப்படின்னா உடனே தோண்டு விடக்கூடாது, ஒரு முயற்சி வேணும். அந்த முயற்சி தான் வெற்றிக்கு முதல் படிங்க. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரியக்கூடியது ஒரே ஒரு விஷயம், டேர், ட்ரை, ஃபெய்த் அண்ட் தென் கான்ஃபிடென்ஸ். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா லுக்கிங் ஃபார் டூ மெனி டிசையர்ஸ். ஆமாங்க, ஒரே நேரத்தில் பல விஷயத்தை நினச்சி பயங்கரமாக குழப்பிக்கிறது. அதுவும் இல்லாமல் ஆசை மனுஷனுக்கு இருக்க வேண்டியதுதான், எல்லா மனுஷனுக்கும் வந்து ஆசைகள் இருக்க தான் செய்யும். அதுக்கு ஒரே நேரத்தில் பல விஷயங்களை எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பது அது தவறு. அப்போ அது வந்து என்னென்னா, ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் சென்றீங்கன்னா அதை கண்டிப்பாக உங்களால் அடைய முடியும். இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பல பேர் வில் வித்தையில் அதிகமாக இருந்தாலும் சரி, அர்ஜுனன் மட்டுமே தேர்ந்தெடுத்தார் துரோணாச்சாரியர். ஏன் வில்லுக்கு அர்ஜுனன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளியை பார்த்து கிளியை என்ன அங்கே என்ன தெரியுது மரத்தில் அப்படின்னு கேட்கும் போது எல்லாரும் பல விஷயங்களை சொல்லும் போது அர்ஜுனனுக்கு மட்டும்தான் அந்த கிளியோட கண்ணு தெரிஞ்சது. அதே மாதிரி முயலை பிடிக்க போனவன் 2 முயலையும் துரத்திட்டு போனவன் 2 முயலையும் கிடைக்காம போயிடும். ஒரு முயலை பார்த்துட்டு இருந்தவனுக்கு தான் வேட்டையாடுறதுக்கு அந்த ஒரு முயலாவது கிடைக்கும். ஸோ ஆங்கிலத்தில் அதாவது தான் சொல்லுவாங்க, கேட்ச் 2 அப்படின்றவனுக்கு கடைசியில் வந்து தோல்வியும் சரி ஏமாற்றம் தான் அமையும். ஸோ என்றைக்குமே சரி உங்கள் இலக்கு, உங்களுடைய கவனமானது, யுவர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் டு த ஒன் திங் ஸோ தட் யூ கேன் ஸ்ட்ரைக் இட். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது கடைசியாக இருக்கக்கூடியது யுவர் ஃபோக்கஸ், யுவர் ஆக்ஷன். ஸோ உங்களுடைய சிதறிச்சினாலும் சரி அடுத்து பிரதிபலிக்கிறது உங்களுடைய தோல்வி தான். இதுக்கு நாம் ஒரே ஒரு இது தான் சொல்லணும், குதிரைக்கு ஏங்க கடிவாளம் கட்டுறாங்க? குதிரையை பற்றி உங்களுக்கு தெரியும். குதிரைக்கு கடிவாளம் கட்டினால்தான் அதனுடைய ஃபோக்கஸ் ஆனது கரெக்டாக அந்த எங்கே செல்லணுமோ அப்படின்னு அதோட இதில் வந்து கவனம் எங்கேயுமே சிதறாமல் போகும். ஸோ குதிரையை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் வந்து நடக்கிறது, ஓடுறது, ஏன் அடுத்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ எல்லாமே நம்ம வந்து குதிரை மாதிரி இந்த கேலப் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது என்றைக்கும் சிதறவே கூடாது. ஸோ அதுதான் ஆங்கிலத்தில் ஹார்ஸ் ஹாவ் கிளைடர்ஸ் ஸோ ஆஸ் டு ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் டு வாட் இட் இஸ் கேலப்பிங். ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் குதிரையை போன்று ஒரு கேலப்பிங் அப்படின்ற மாதிரி, அதாவது ஓடுறதுலாம் கிடையாது, யூ நீட் டு கேலப் நவ். ஸோ அப்படி ஒரு ஓட்டத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது சிதறவே கூடாது. அதுதான் உங்களுடைய அடுத்து
ஆக்ஷனில் பிரதிபலிக்கக்கூடியது. இந்த சமயத்தில் எனக்கு ஞாபகம் வருவது நேரு சொன்னது தான். நேரு ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு பார்லிமெண்ட்டில். இந்தியா ஷுட் லேர்ன் டு ரன் பிஃபோர் இட் லேர்ன்ஸ் டு வாக். பட் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லங்க நம்மளுடைய வாழ்க்கைன்றது ரன்னோ வாக்கோ கிடையாதுங்க. வி நீட் டு கேலப் பிகாஸ் த சுச்சுவேஷன் இஸ் லைக் தட். It is not only because of this COVID or other factors or economic downtrodden condition of country, but apart from that, each and every individual should focus upon all these 5 things, and top it all is focus on what they want to do and achieve. Yes, my dear friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you. Bye bye.